என்னை காந்தி ஐயாவின் மீது ஒரு ஊழலை வெளியிட்டு விட்டு வந்தோம். அவருடைய சொந்த தொகுதியில் இன்னைக்கு காலையிலங்க ஐயா காந்தி ஐயா பண்ண புது ஊழல். ஒரு தம்பி சொன்னார், அண்ணே போனேன் போர் அடிக்குது, நீ மாசம் ஊழல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு வேற வேலையே இல்லைன்னு. இந்த சினிமா படம் ரிலீஸ் பண்ற மாதிரி 1, 2, 3 உங்க வேற வேலை இருக்க. நான் சொன்னேன், இல்ல தம்பி, அது பண்ணாதான் மக்களுக்கு தெரியும் இத்தனை ஊழல் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் பேசணும். அது போர் அடிச்சா கூட மக்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஐயோ இவ்வளவு ஊழல் பண்றாங்களா. இலவச வேட்டி சேலை காந்தி என்ன வாங்கி கொடுக்கிறாருங்க. 1.7 கோடி மக்களுக்கு, 1,70,00,000 மக்களுக்கு இலவச வேட்டி சேலை. ஐயா வேட்டி 100% பருத்தியில செஞ்சிருக்கணும். காட்டன் 100% பருத்தி. வரும்போது ஒரு தம்பி எனக்கு ஒரு பருத்தி வேட்டி கொடுத்தாரே, உங்களுக்காக நான் நெஞ்சு கொண்டு வந்தனே, கண்டிப்பா இந்த வேட்டி கட்டணும். தம்பி இங்க இருக்காரான்னு தெரியல, அவங்க அப்பா நெஞ்சாங்கன்னு தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். அவங்க இருக்கார பாருங்க தம்பி, 100% பருத்தியில் நெஞ்சு கொண்டு வந்தனே, நீங்க இதைத்தான் கட்டணும் இந்த வேட்டி. அதே போலதான் இந்த பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட இலவச வேட்டி சேலை என்பது 100% பருத்தியில பணம். சரி, வேட்டி வாங்கினவங்க நமக்கு அது பருத்தியா பாலிஸ்டர் யாருக்கு தெரியுங்க ஐயா. நமக்கு இன்னும் நேரம் இருக்காத போய் ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். என்னை மாதிரி வேலை இல்லாத ஒரு ஆளு அந்த வேட்டி கொண்டு போய் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். நேற்று ரிசல்ட் வந்துச்சுங்க ஐயா. இந்த பொங்கல் தொகுப்புல கொடுத்த வேட்டி 78% பாலிஸ்டர், 22% காட்டன். இதுல என்னங்க ஐயா விஞ்ஞான ஊழல். 1 கிலோ பருத்தி காட்டன் வாங்கினீங்க ஐயா 360 ரூபா, 1 கிலோ பாலிஸ்டர் 160. எப்படி அப்படி மாத்தி விட்டீங்கன்னா பணத்தை அப்படி அடிச்சிடலாம். அப்படி பாலில் இப்படித்தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ட்ரை பண்ணாங்க. கொழுப்பு சத்தை குறைத்து பாலை அதே விலையில கொடுத்தாங்க. அப்ப கொழுப்பு சத்து குறைஞ்சதுன்னா அந்த காசு உங்களுக்கு மிச்சம். இன்னைக்கு தமிழகத்துல ஐயா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அரசு எப்படி அரசு நடத்துவது என்று தெரியாம இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்க ஐயா, இன்னைக்கு பஞ்சாயத்து ஓரளவுக்கு ஒழுக்கமா இருக்குன்னா மத்திய அரசு நேரடியாக பஞ்சாயத்துக்கு நிதி கொடுக்கறாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி மத்திய அரசு நேரடியாக ஒரு பஞ்சாயத்துக்கும் நேரா உங்க ஒரு பஞ்சாயத்துக்கு பணம் அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க, போன 9 ஆண்டுகள்ல மட்டும் மோடி ஐயா தமிழகத்தில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நாம் நேரடியாக வழங்கிய நிதி 19,936 கோடி ரூபாய். 19,936 கோடி ரூபாய் பஞ்சாயத்து கொடுத்தோம் ஐயா. தமிழக அரசு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, எல்லா பஞ்சாயத்தும் உங்க வங்கி கணக்கில் என்ன பணம் இருக்கோ அது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் கருவூலத்துக்கு ட்ரெஷரிக்கு அனுப்பி விட்டுருங்கப்பா. இது இந்தியாலே தனியா எங்கேயும் பார்க்க மாட்டேங்க ஐயா. மாநில அரசு நடத்துவதற்கு பணம் இல்லை. 8,23,000 கோடி ரூபாய் கடன். திமுக வந்த பிறகு 32 மாதத்துல மட்டுமே 2,69,000 கோடி ரூபாய் புதிய கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,20,000 ரூபாய். நடத்த முடியும், பணம் இல்லை. இன்னும் ஒரு ஆண்டுல சம்பளத்துக்கு திண்டாட போகின்றோம். ஏன்னா எல்லாம் கொள்ளை, ஊழல் ஊழல். இன்னைக்கு ஒரு சுற்று போட்டிருக்கிறாங்க, ஒரு பஞ்சாயத்தினுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தொகையை அரசு கருவூலத்திற்கு உடனடியாக அனுப்ப வேண்டும். ஐயா, இது மோடி ஐயா பஞ்சாயத்திற்கு நேரடியாக கொடுத்திருக்கக்கூடிய பணம். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி அந்த பணம் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநில அரசுமே பஞ்சாயத்தினுடைய பணத்தை கை வைக்கல. இன்னைக்கு தமிழக அரசு கை வச்சிருக்கிறான். அதனால திமுக அரசுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த பஞ்சாயத்துல போய் 1,50,00,000 அவங்க எமர்ஜென்சி வச்சிருக்கிறத புடுங்காம ஜெகத் ரட்சகனுக்கு போன் பண்ணுங்க. 50,000 கோடி வச்சிருக்காரு, எவ்வளவு வேணுமோ கொடுத்து அனுப்புவார். அதை வச்சு கட்சி நடத்துங்க, ஆட்சி நடத்துங்க.